சிலை கூட காந்தாரியோட சிலை தான். இது ஆசிவக மக்கள் அனைவருக்கும் தெரிந்த விடயம். அதனால தான் நீதிமன்றங்களில் நீதி தவறிய நிலையில் நீதிமன்றம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. மோனலிசா புகைப்படம் பார்த்தீங்கன்னா காந்தாரி தான். ஏன்னா அந்த கண்கள், கவர்ச்சியான அந்த கண்களுடைய மீனிங்னு சொல்லி நிறைய பேர் அந்த மோனலிசா புகைப்படத்தை பேசியிருக்காங்க. ஸோ மோனலிசா புகைப்படம் காந்தாரியினுடைய ஒரு கான்செப்டுக்காக உருவாக்கப்பட்டது. சுசித்ரா ஒரு வீடியோ போட்டாங்க. அதில் கமலஹாசனுடைய ஒரு மேடை பேச்சிற்கு அவங்க எக்ஸ்பிரஷன் தர மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. முதல்ல இப்போ நம்ம அதை பார்க்கலாம். அதுக்கு என்னோட ரியாக்ஷனை பார்க்கலாமா? உயிரே உறவே தமிழ் கடை தேர வழி கிடையாது. நாங்கள் கூட்டி சேர்த்ததுதான். கமலஹாசன் மேடையில் பேசிய ஒரு பேச்சுக்கு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் பழைய வீடியோ தான். கமலஹாசன் ஒரு மேடையில் ஏதோ ஒரு ரகசியத்தையோ ஏதோ ஒரு கருத்தை பேசினாலோ அதை மக்களுக்கு எக்ஸ்பிளைன் தானே பண்ணணும். ஆனால் இவங்க எதற்காக அவர் பேசுனதுக்கு எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும்? வேற ஒன்றும் இல்லை. அக்கா காந்தாரி கதாபாத்திரத்தில் இருக்காங்க. எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காந்தாரியோட முதன்மை குறியீடான அந்த கண் தொடர்பை அந்த எக்ஸ்பிரஷன்ற அந்த வீடியோவில் அதிகமாக பண்ணுவாங்க. அவங்க கண் தொடர்பை ஏற்படுத்துவதற்காகத்தான் அந்த வீடியோவே. ஏன்னா அவங்க காந்தாரின்றத அவங்க வெளிப்படுத்தணும். இது யூதர்களுடைய கைடன்ஸ். எந்த கதாபாத்திரம் அப்படின்றத யூதர்கள் குறியீட்டின் மூலமாக வெளிப்படுத்தி தான் அந்த நபரை பயன்படுத்துவாங்க. ஸோ காந்தாரினா கண்கள் என்ற தொடர்பை சுசித்ரா கொடுக்கணும். காந்தாரினா யூத நிறம், அதாவது யூத பெண்களுக்கான பிறமொழியாளர்களுக்காக கொடுக்கப்படுகிற இந்த நிறத்தையும் சுசித்ரா பயன்படுத்தியிருக்காங்க. அக்கா சந்திரமுகியா மாறிய தருணம் இது. அதாவது எக்ஸ்பிரஷன்ற பேரில் கண்ணை போட்டு அப்படி அவங்க பண்ணுவாங்க. இதெல்லாம் அவர் அந்த கதாபாத்திரம் அப்படின்றத ஸ்ட்ராங்காக காட்டுறாங்க. சுசித்ராவோடு இந்த தொடர்பு எதற்கு? இது எல்லாம் இந்த நபர் காந்தாரி தான் என்பதை வெளிப்படையாக குறியீடின் மூலமாக பேசப்படுகிற ஒரு கதாபாத்திரம். நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சுசித்ராவோடு பயணிக்கும் ஒவ்வொரு நபரும் காந்தாரியோடு பயணிக்கிறீங்க அப்படின்றத மறக்க வேண்டாம். சுசித்ரா எல்லளவும் தமிழ் சமூகத்திற்கு பயனளிக்க போகிற நபர் அல்ல. முழுமையாக சுசித்ராவினுடைய எல்லா செயல்களையும் இந்த காணொலியில் பார்க்க தான் போறீங்க. காந்தாரி ஒருபோதும் நமக்கு நல்லது செய்ய மாட்டார். அவ இங்க வந்ததே நம்மை அழிப்பதற்கு. மறந்துடாதீங்க, நம்மளோடு தான் இருப்பா. ஆனா அவ தான் போருக்கே காரணமா இருந்தா. சகுனி மட்டும் போருக்கு காரணம் இல்ல. சகுனி போருக்குள்ள மக்களை கொண்டு வரணும்னா அங்க இருக்கும் அரசர்களை அவனுடைய கட்டுப்பாட்டில் எடுக்க பயன்படுத்திய நபரே காந்தாரி தான். அப்படின்னா காந்தாரி எவ்வளவு முக்கியமான கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரம் தான் இந்த நபருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கதாபாத்திரம். அதனால நிதானமா